திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூண் சர்வே தூண்தான் என உறுதி செய்துள்ளீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் உள்ளது சர்வே கல்தான் என தமிழக அரசு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது சர்வே தூண்தானா என்று உறுதி செய்தீர்களா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 74 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. 1994ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மீண்டும் தீபம் குறித்து பிரச்சினை எழுந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலைமை சீர்படுத்தவை மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூண் சர்வே தூண்தான் என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருந்த சூழலில் அது சர்வே தூண்தானா என்று உறுதி செய்தீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், நீதிபதிகள் தரப்பிலிருந்து மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் இன்று காலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு இது விசாரித்து வருகிறது. அப்பொழுது திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பழமையானது, அங்கு கார்த்திகையன்று பாரம்பரிய இடத்தில் தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி தனி நீதிபதி முன்பாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தற்போது அந்த மலையில் தர்காவும் உள்ளது என அரசு தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் இந்த மனு பொதுநல மனு போல் தீர்மானிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் மனுதாரர் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியிருந்தார். மனுதாரரின் கோரிக்கைகளின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட இயலாது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 25/8/1921ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக அரசு ஏதும் கோரவில்லை. 73 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்திலேயே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 1912ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்பொழுது இருமுறை மத பிரச்சனைகள் இங்கு ஏற்பட்டுள்ளன. உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படும். இந்த ஆண்டும் அதே நடைமுறையை பின்பற்றப்பட்டது. ராம ரவிக்குமார் எனும் மனுதாரர் கோவில் நிர்வாகமோ அல்லது அவரோ தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரிய வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது தனிநபரின் கோரிக்கை. இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அவர் நீதிமன்றத்தை அணுகினார். நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல எனவும் அரசு தரப்பில் வாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமலும் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று அரசு தரப்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் உரிமையியல் நீதிமன்றத்தில் 1923ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக எந்த விதமும் இல்லை. குறிப்பாக 90 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனை சரி செய்யப்படவில்லை. இது குறித்தும் குறிப்பிடப்படவில்லை. திருப்பரங்குன்றம் தூண் சர்வே தூண் தானா என்று உறுதி செய்து உள்ளீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றம் மலையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் உள்ளது சர்வேகள் தான் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நடைமுறையை இந்த ஆண்டு பின்பற்றப்பட்டதாக அரசு தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் நிலைமையை சீர்படுத்தவே மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார் என்றும் அரசு தரப்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது குறித்தான விசாரணை தற்பொழுது நீதிபதிகள் முன்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமர்வில் ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.